நம்ம கௌதம் போட்ட பிளான் பக்காவாவா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே இருந்துகிட்டு இது எல்லாத்தையுமே கௌதம் தான் பண்ணியிருப்பான், இலக்கியா தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஏன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த பணமும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு அப்படியே பைத்தியம் புடிச்ச மாரி வந்து பார்த்தீங்கன்னா திரிஞ்சுட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல நம்ம கௌதம் வந்துட்டு எஸ்எஸ்கேவையும் அந்த அதிகாரியையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வசமா சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக பயங்கரமா வெறித்தனமா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த அதிகாரி இருந்துட்டு எஸ்எஸ்கே வந்து ஃபோன் பண்ணும்போது ஃபோனை எடுக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வர்ற 2,00,00,000 எதுக்காக விடணும்? இந்த கௌதமே ஃபோன் பண்ணி ரூ. 2,00,00,000 ஒரு ரெடி பண்ணி கொண்டு வந்து குடுக்குறான். இந்த எஸ்எஸ்கே ஃபோன் பண்றாரு அப்படின்னா, அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு, கௌதம் கிட்டருந்து பணம் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்படி வந்து பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் எஸ்எஸ்கே ஃபோன் பண்ணும்போது, நம்ம அந்த அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன எடுக்கிறதில்ல. கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்ட இருக்க அந்த ரூ. 2,00,00,000 பணத்த இந்த இவன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரி இருந்துட்டு இப்போ வந்து கையில வாங்க ஆரம்பிச்சர்றான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீனே காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா கௌதம் கிட்ட இந்த வேலைய தான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால தான் பயங்கர கோவத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம, நான் அவ்வளவு சொல்லியும் நீ கேட்காம இந்த வேலைக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இவ்ளோ பெரிய ஆப்பரேஷன விட்டுட்டு வந்தியா இலக்கியா நீயி? அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில நம்ம இலக்கியா வந்து எதுக்காக இப்படி பண்ணாங்க? அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே இலக்கியா என்னமோ ஒண்ணு பண்ணு அப்படின்ற மாரி வந்து சொல்லி விட்டுர்றாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க கௌதம் வந்துட்டு அந்த அதிகாரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பொறி வச்சு பிடிக்கிறதுல நம்ம கௌதம் எக்ஸ்பர்ட் இல்லையா? அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பொறி வச்சு காத்துக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு அந்த அதிகாரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பணத்தையும் குடுத்துறாங்க. ஏன்னா அந்த ஆள் இருந்துட்டு ரூ. 2,00,00,000 அப்படின்னு உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன்லாம் சைலன்ட்ல போட்டு, அப்பாடா! நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பணம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா வர ஆரம்பிச்சுட்டான். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு, "சார் இந்த பணம் எல்லாமே உங்களுக்கு தான் சார். நான் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாயில் டெஸ்ட் மட்டும் பாஸ் பண்ணி விட்டுருங்க." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு டைம்ல அவன் இருந்துட்டு, "கௌதம் எதுக்கும் கவலைப்படாதீங்க. பணத்த குடுத்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. ரூ. 2,00,00,000 பணம் குடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட சாயில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஏற்கனவே பாஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்கே சொன்னதுனால மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைய நம்ம கௌதம் வர வைக்கிறாரு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க சுத்தி இருந்த போலீஸ்லருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ரவுண்ட் அப் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, இப்போ வசமா சிக்கிக்கிட்டான். வருமான வரித்துறை எல்லாம் வந்துச்சு அப்டின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வசமா சிக்கிக்குவான். கையில வேற பணம் இருக்கு. லஞ்சம் வாங்கியிருக்கான் அப்டின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிய வந்து பார்த்தீங்கன்னா, வேலைய விட்டு தூக்கிடுவாங்க. அதே மாதிரி அந்த பணம் யாரோடது அப்டின்ற ஒரு கேள்வி வரும்போது, மொத்த பணத்தையும் கொண்டு வந்து குடுத்து, நம்ம கௌதம் வந்துட்டு, இது எல்லாமே எஸ்எஸ்கேவோடது தான் அப்டின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா, வசமா சிக்க வைக்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நம்ம கௌதம் வந்துட்டு எஸ்எஸ்கேவையும், அந்த அதிகாரியும் அதாவது அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம கௌதம்க்கு எவ்ளோ பெரிய மன உளைச்சல வந்து பார்த்தீங்கன்னா குடுத்தாங்க. அவங்கள 2 பேருக்கும் என்ன தண்டனை குடுத்தா சரியா இருக்கும் அப்டின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.